நெக்ஸ்ட் வந்து இதுதான் டீம் தான் பில்ட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்கள் கல்ச்சரில் நீங்கள் மெயினாக சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக டயர் 2 டயர் 3 இருந்து தான் ரிசோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும், இதை டீமை பில்ட் பண்ணணுங்கிறது தான் உங்கள் ஜேர்னின்னு இது பண்ணிட்டீங்க. ஸோ கோஃபண்டருக்கு டீம்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஹையரிங்கில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், எந்த மாதிரி என்ன டெவலப்பர்ஸ் ஃபஸ்ட் ஹையர் பண்ணுவீங்களா இல்லைன்னா UX டிசைனர் ஹையர் பண்ணுவீங்களா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும் இந்த டீம் பில்டிங்கில்? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோன்னா, நாங்கள் ரொம்ப ஒரு இன்ஜினியரிங் ஃபோக்கஸ்டு கம்பெனி. ஓகே. ஸோ எங்கள் கம்பெனிக்கு வந்து கீக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். எங்களால் எவ்வளோ கீக்ஸை ரெக்ரூட் பண்ணிக்க முடியுமோ நாங்கள் அவ்வளோ கீக்ஸை ரெக்ரூட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் we do not hire based on any college degree. இன்ஃபேக்ட் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் முடித்த உடனே வந்து காலேஜே போக வேணாம், இங்கே வந்துருங்க, ஒரு 3-4 இயர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்க, இல்லை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ வந்து இதர் நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் 3 year 4 yearsல இங்கே ஒர்க் பண்ணோம், இல்லை நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிடும். ஸோ ஐ திங்க் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த காலேஜ் டிகிரி வந்து நியூயார்க்கில் இருக்கிற டாக்ஸி மெடாலியன் மாதிரி. ஆனால் எல்லாருக்கிட்டையும் டாக்ஸி மெடாலியன் இருக்கு டிரைவர்ஸ்கிட்ட, ஆனால் டக்குன்னு ஊபர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து whenever we look at people, ஸோ வந்து we look at them from a கல்ச்சரல் ஃபிட் பெர்ஸ்பெக்டிவ். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கீக்ஸாக இருக்காங்களா? ஸோ we are வெரி வெரி இன்ஜினியரிங் அண்ட் R&D ஃபோக்கஸ்ட் கம்பெனி. ஸோ அதுக்கு என்ன எங்கள் லெவலில் பண்ண முடியுமோ, இப்போ நாங்கள் பெரிய லெவல் R&D பண்ணுறோம் அப்படின்னா இல்லை, ஏன்னா அது இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப், எங்களால் இப்போ என்ன வந்து மேக்ஸிமம் பட்ஜெட் அதில் போட முடியுமோ அது நாங்கள் போடுறோம். ஓகே. ஒரு சாதாரண ஸ்டார்ட் அப் வந்து நிறைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாங்கள் அப்படியே இன்வெஸ்ட் நாங்கள் வந்து ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். எங்கள் க்ரோத்தே ப்ராடக்ட் லெட் க்ரோத் தான். ஸோ ப்ராடக்டை ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பார்த்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சி வாங்குறாங்க. அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸே நாங்கள் அப்படி தான் எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் டேலண்ட் இதுவும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக சில பேர் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து போய் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்யூமெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து ரெக்ரூட்டிங் தான். ஓகே. ஸோ வந்து ABR அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா ஆல்வேஸ் பி ரெக்ரூட்டிங். ஓகே. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்களா, அங்கே யாராவது நல்லா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து உங்கள் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து யூஸ் ஆகுமா? ஸோ வந்து நீங்கள் நான் அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ஒரு இன்ஜினியர்லாம் அந்த மாதிரி நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அவர் வந்து சின்ன சின்ன வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி ஃபன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தவரை கொண்டு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர் இன்னைக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ப்ரைமரி ஹையரிங் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெக்ரூட்டரை வச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ எங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் வி புட் அவுட் ஆன் அ ஜாப் போர்ட், பட் ப்ரைமர்லி என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வி லுக் அட் பீப்புள். ஒரு எங்களை எல்லாரையும் இப்போ கோசன்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு காமனான த்ரெட்டு கனெக்ட் பண்ணுது அப்படின்னா க்யூரியாசிட்டி தான் சொல்லுவேன். ஓகே. அந்த க்யூரியாசிட்டி இருக்கா? ஸோ டெய்லி பேசிஸில் அவன் ஆஃபீஸ் வரைச்ச வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி மைண்ட் செட்டில் வருவானா? ஸோ வந்து இங்கே யாரும் வந்து அவங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பார்த்து இதை லைன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நட அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ வந்து நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல வந்து மணி வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சின்ன விஷயம் பாசிங்கில் சொன்னார். அது வந்து எனக்கு ஒரு 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 பெரிய டோர் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எப்போவுமே அப்சஸ்டாக இருப்பேன், என் டீமில் அந்த பெஸ்ட்டு பீப்புள் இருக்கணும். அந்த பெஸ்ட்டு பீப்புள்னால் அவங்களுக்கு ஒரு பெடிகிரி இருக்கும், இந்த காலேஜ் இந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2016 அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் அவர் ஒரு விஷயம் சொன்னார், குட் டேலண்ட் கம்ஸ் இன் ஆல் ஃபார்ம் அண்ட் தென் வந்து அண்ட் ஃப்ரம் ஆல் பிளேசஸ். அதுக்கு வந்து நம்ம தான் ஓப்பனாக இருக்கணும். ஸோ வந்து ஏ பிளேயர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறது ஓகே. சம்டைம்ஸ் ஏ பிளேயர்ஸ் கம் வித் A+ ஈகோஸ். கண்டிப்பா அதுக்கான இது இருக்கதான் செய்யும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணுச்சு. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ப்ரெமிசஸ்லேருந்து டெரிவேட்டிவ் என்ன வந்துச்சுன்னா, டேலண்ட் இஸ் யூனிவர்சல் பட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட். எல்லா பக்கமும் ஆள் இருக்காங்க. இப்படி வெரி சர்ப்ரைஸ். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர டேலண்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் வித்யான்னு ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இருக்காங்க, ஆர்த்தின்னு ஒரு UI UX டிசைனர் இருக்காங்க. ஸோ இவங்க யாருக்குமே ப்ரியர்
எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பில்டிங் அ சாஸ் ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த 16 மாதங்களில் வந்து எங்களோட 4 ப்ராடக்ட்லேயும் அப்புறம் ஒரு பண்டில். ஓகே. ஸோ 4.5 ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். எல்லா ப்ராடக்ட்லேயும் வெளியில இருந்து ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா UI UX வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்களே ஆர்த்தி, அவங்க தான். ஸோ அவங்க எங்கன்னா கும்பகோணம் கூட கிடையாது, கும்பகோணத்தை தாண்டி மதுக்கூர்னு ஒரு கிராமம். ஸோ அங்கேருந்து டவுனுன்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து வந்து அவங்களே டுட்டோரியல்ஸ் பார்த்து அவங்களே செல்ஃப் டாட். வித்யாவும் செல்ஃப் டாட். ஆமாம், யாருக்கும் வந்து இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன கிரியேட் பண்ணுறோன்னா அவங்களுக்கான அந்த ஸ்பேஸு, அவங்களுக்கான அட்மாஸ்ஃபியர், அவங்கள ரஷ் பண்ணாமல் அவங்களோட பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கள வந்து ஷைன் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுறோன்னு சொல்லலாம். அவங்க தான் ஷைன் ஆகுறாங்க. ஆனால் நாங்கள் சின்னதாக ஒரு 1% எனேபிள் பண்ணுறோம். 99% கிரெடிட்லாம் அவங்களுக்கு தான், அவங்க தான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஆட்களை தான் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களுடைய ரெக்ரூட்டிங் ஸ்டைல். ஸோ ரொம்ப சிம்பிள். வி டேக் பீப்புள் வித் கியூரியாசிட்டி. டெய்லி பேசிஸில் செல்ஃப் ஸ்டார்டராக இருப்பாங்களா, இங்கே வந்தால் யாருமே இப்படி பண்ணுங்க இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவரால் மிஷன் ஆஃப் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான கோல் இதுதான், இந்த டார்கெட் மார்க்கெட் இதுதான், வந்து இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து லான்ச்லேருந்து 100 நாளில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம். அதை வந்து அவங்கள்ட்ட ரொம்ப இது எங்களால் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுமோ. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா எங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் த கோஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டில் வந்து எத்தனை ஃபார்ம்ஸ் லைவாக இருக்குது, டெய்லி எத்தனை ரெஸ்பான்ஸ் வருது, டெய்லி என்ன ரெவென்யூ வருது, எங்கள் டெய்லி ஆக்டிவ் யூசர் என்ன. ஸோ இதை வந்து எல்லாருக்குமே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஓகே. ஏன் அதை தெரியப்படுத்துகிறோன்னா வந்து ஒரு பிஸ்னஸோட நல்லா வந்து கீழே வந்து எப்படி சொல்கிறது, மேலே இருந்து வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லா டேட்டாவும் ஒரு CEO ஆர் ஃபவுண்டர் வந்து ஷேர் பண்ணணும். ஓகே. அது பண்ணினா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஓனர்ஷிப் கிரியேட் ஆகும். இது நம்ம ப்ராடக்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கோசனுக்கு ஒரு CEO இருக்கலாம், ஆனால் அந்த ஃபார்ம்ஸுக்கு வந்து அருளும் அணியும் தான் CEO. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அதில் ஒரு சில மாடரேஷன் இருக்கலாம் என் சைட்டில் இருக்கு. ஸோ ஆனால் அவங்க வந்து ஒரு மினி CEO மாதிரி அவங்க தான் எடுக்கணும். ஸோ இது வந்து எப்படி வரும், நிறைய மிஸ்டேக் நடக்கும் கண்டிப்பாக. அப்போது அந்த மிஸ்டேக்ஸை நம்ம அலோவ் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸை பனிஷ் பண்ணக்கூடாது. ஓகே. ஃபெயில் ஃபாஸ்ட். ஒரு ஐடியா ட்ரை பண்ணுறோம், ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நாங்கள் ஒரு AI ப்ராடக்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 3 வீக்ஸ் எஃபர்ட் போட்டோம். 3 வீக்ஸில் தெரிஞ்சிருச்சு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதில் நாங்கள் வந்து 3 மாதம் ட்ரை பண்ணிட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சில ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படலாம், ஏன்னா இது வந்து சாஃப்ட்வேர் குயிக்காக ஒரு MVP மாதிரி பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போது ஈவன் இஃப் யூர் ஃபெயிலிங் யூ ஃபெயில் ஃபாஸ்ட் அண்ட் தென் டெல் மீ இட் நாட் ஒர்க் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த இது போயிட்டு இருக்கோம். ஸோ வாட் வி டூ இஸ் வி கிரியேட் அ கல்ச்சர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நம்ம என்ன நினைக்கிறோம் பண்ண முடியும், எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு வெற்றி வீரன் இருக்காங்க, வெற்றி வீராங்கனை இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து எனேபிள் பண்ணினா மட்டும் போகிறோம், அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ எங்கள் பார் ஆஃப் ஹையரிங் வந்து ஹை. ஓகே. உள்ளே வந்ததுக்கப்புறம் வி ட்ரஸ்ட் பை டிஃபால்ட். ஸோ இப்போ நாங்கள் ஒருத்தர் எடுக்கிறோம் அப்படின்னா அவர் உள்ளே வரைச்ச வந்து வில் சே வி ட்ரஸ்ட் யூ 100%. நீ வந்து எனக்காக உங்கள் லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி கல்ச்சர் கிடையாது. ஸோ வி ட்ரஸ்ட் ஆல்ரெடி டே 1